வணக்கம். நான் உங்கள் தமிழரசன் தர்மலிங்கம். இது நெடுஞ்சாலை FM 90.infinity வழங்கும் கதையோடு விளையாடு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாள் குருக்கிட்ட போயிட்டு சீடர் கேட்குறாரு, குருவே மறுபிறவின்னு எல்லாம் சொல்கிறாங்க, நீங்களும் சொல்கிறீங்க, அது எனக்கு சரிவர புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லும்பொழுது குரு கேட்குறாரு, சரி சீடரே, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எந்த விதத்தில் சொன்னால் புரியும்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு கேட்கும் பொழுது, குருவே நான் ஒரு உயிரியல் பயாலஜிக்கல் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படியா, மகிழ்ச்சி. அப்படி என்றால் உங்களுக்கு நான் இப்படி சொல்வது இன்னும் எளிதாக இருக்கும் என்றே கருதுகிறேன் என்று சொல்லியபடி விளக்கத்தை கூற ஆரம்பிக்கிறார் குரு. நம் உடலில் எவ்வளவோ உறுப்புகள் இருக்கிறதே, அதில் கல்லீரல் என்ற ஒரு உறுப்பு இருக்கிறது. அந்த உறுப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சீடரை பார்த்து கேள்வி கேட்கிறார். அப்பொழுது சீடர் என்ன பதில் சொல்லுகிறார் என்றால், குருவே, கல்லீரல் என்பது 99 விழுக்காடு அழிந்து போனாலும் 1% அது எஞ்சி இருக்கும் பட்சத்தில் கூட தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஆற்றல் வாய்ந்தது என்று அந்த மருத்துவ சீடர் சொல்லுகிறார். அப்பொழுது குரு பதிலளிக்கிறார், அப்படித்தான் என் அன்பு சீடரே, கல்லீரல் எப்படி ஒரு துளி எஞ்சி இருந்தால் கூட தன்னை மீண்டும் புதுப்பித்து கொள்கிறதோ, அதே போலத்தான் கருணை எப்பொழுது நமது உள்ளத்தில் ஒரு துளி உதிக்கிறதோ அப்பொழுது நாம் மனிதனாக மீண்டும் பிறந்து விடுகிறோம். அதன் பெயர்தான் மறுபிறவி. நாம் பிறர் மீது இருக்கும் கோபத்தில் திருந்து கொண்டிருப்போம், பசியில் திருந்து கொண்டிருப்போம், காம பசியில் திருந்து கொண்டிருப்போம், எனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற அறிவு பசி இல்லாதவன் நான் என்று கூட திருந்து கொண்டிருப்போம். இப்படி ஏதோ ஒரு வகையில் பசியில்தான் திருந்து கொண்டிருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட திரிதல் நிலையில் நம் உள்ளத்தில் ஒரு துளி கருணையை இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம் நம்முள் விதைக்கிறது. எல்லாம் தெரியும் என்று போய்கொண்டிருப்பவனை விட இன்னொருவன் அந்த தெரிந்தவன் என்று போகிறவனிடம் உன்னை விட எனக்கு இன்னும் தெரியும் என்று விளக்கும்படி, அதை நிகழ்த்தி காட்டும்படி ஒரு செயலையோ இல்லை சொல்லையோ ஏதோ ஒரு ஞானத்தையோ சொல்லிவிட்டு போவான். அப்பொழுது அவரது அகங்காரம் அடங்கும் பொழுது கருணை ஒரு துளி உதிக்கும். அந்த ஒரு துளி கருணையின் பொழுது அவர் மீண்டும் மனிதனாக பிறக்கிறார். மிருகத்தனத்திலிருந்து எப்பொழுது ஒரு மனிதன் மீண்டும் மனிதனாக பிறக்கிறானோ அப்பொழுதெல்லாம் அவன் மறுபிறவி எடுக்கிறான். உண்மையில் நாம் வாழும் பொழுது அவ்வளவு மறுபிறவியை எடுத்து விடுகிறோம்.